குட்டி விலோகோட டே 29 பார்க்கலாமா? இன்னைக்கு நிஷானோட ஸ்டார் பர்த்டே இங்கே செலிப்ரேஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கள் ஊரில் பர்த்டேனாலே ஸ்டார் பர்த்டே தான். நாங்கள் அதை தான் செலிப்ரேட் பண்ணுவோம். செலிப்ரேஷன்னா இங்கே மாதிரி கேக்கு கட் பண்ணுறதுலலாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். நாங்கள் காலையில் ஏஞ்சி குளித்து புது ட்ரெஸ் போட்டு கோயிலுக்கு போவோம். ஒரு 13-16 சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு சத்யா செய்வாங்க. பிறந்தநாள் சத்யா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு விளக்கு வச்சு அதை சாப்பிடணும். இங்கே இன்றைக்கி ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாது. காலையில் ஏஞ்சி சாம்பார் செஞ்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு மார்னிங் டிஃபனுக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டோம். விபா எப்பயும் மாதிரி 8:30 ஸ்கூல் கிளம்பி போனாங்க. நிஷான் எப்பயும் மாதிரி தூங்கிட்டு தான் இருந்தான். அவனை எழுப்பி குளிக்க வச்சு சத்து மாவு கஞ்சி தான் கொடுத்தேன் டக்குன்னு கொடுக்கறதுக்காக. கொடுத்துட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி விபா பிறக்கும்போது எனக்கு எந்த ஒரு கஷ்டமே தெரிஞ்சதில்லை. இவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸாக இது அப்படின்னு கூட தெரியல. எல்லாமே ஈஸியாக முடிஞ்சது. நிஷான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் 9 months வரைக்கும் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் எனக்கு இல்லை. அப்போல்லாம் டெலிவரி டைம் நெருங்க எனக்கு ப்ரெஷர் ஷூட்டப் ஆகிட்டு குழந்தைய டக்குன்னு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 10 நாள் எனக்கு குழந்தைய கையிலே கிடைக்கல. அவன் ஐசியூலே தான் இருந்தான். ஐவி போட்டு கை காலெல்லாம் பிளாக்காக இருந்தது. டெலிவரியெல்லாம் நார்மலான ஒரு ப்ராசஸ். அதில் இவ்வளோ யோசிக்க வேண்டியதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்லாம் நினச்சேன். எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவன் கையில் கிடைக்காத போது எவ்வளோ பெயின், எவ்வளோ கஷ்டம். அதுக்கப்புறம் அவனை கையில் கிடைச்சப்போ கூட எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்தேன். குளிக்க வைக்கிறது கூட அவ்வளோ பயப்படுவேன். அதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி 1 year ஆயிடுச்சு. நம்ப முடியல.